குட் ஃபார் நதிங் ஃபெலோஸ். ஷேம் ஆன் யுவர் பார்ட். ஒரு சாதாரண கொலைகாரனை பிடிக்க முடியல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சார், அவனை பிடிக்க முடியல. ஏதோ ஒரு போட்ல வர்றாங்களா, திடீர்னு கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. நான்சென்ஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் எப்படியாவது பிடிக்கணும். எஸ் சார். வணக்கம் தோர. ஹலோ மிஸ்டர் தர்மலிங்கம். ஹவ் டு யூ டு? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். என்ன நீங்க சௌக்கியமானு கேக்குறாரு தோர. சௌக்கியம் சௌக்கியம் சௌக்கியம். டாக்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டீங்களா? வரி 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 ஏதோ சுமாரா வசூல் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்கங்க அந்த மாயத்தேவை வேற அகப்பட்டதை சுருட்டிக்கிட்டே இருக்கிறான். நமக்கு எங்க மிச்சம் வைக்கிறான்? இத பாருங்க, உங்க சிப்பாயிங்களை அனுப்பிச்சு அவனை பிடிச்சு நீங்க உள்ள தள்ளினாதான் இருக்கிறத நாம சுரண்ட முடியும். அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஊர்ல நீங்க பெரியவங்க பாருங்க. யூ மஸ்ட் ஆல்சோ ஹெல்ப். அதாவது உங்க உதவியும் வேணும்னு சொல்றாரு தோர. ஏன் உதவியா? அவன் பேரை கேட்டாலே ஊர் உலகம் எல்லாம் நடக்குது. இத பாருங்க தோர, நான் முடிவா சொல்றேன். அவன் கொட்டத்தை அடக்கி நீங்க அவனை பிடிச்சாதான். மகேஸ்வரியா, உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப வந்து என்னம்மா புண்ணியம்? பையனுக்கு 2வது கல்யாணம் முடிஞ்சு ஒரு மருமகளும் வந்துட்டாளே. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் மக என்னைக்கு உங்க மருமகள் ஆயிட்டாளோ அன்னியில இருந்து அது உங்க சொத்து, உங்க பொருள், உங்க இடம் ஒப்படைச்சிட்டேன். இனிமே என் கடமை முடிஞ்சது. இனி உங்க பாடு, உங்க மருமக பாடு. நான் வர்றேன். காந்திமதி, காந்திமதி, மகேஸ்வரிய தனியே அனுப்பிக்க கூடாதுன்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். இனிமே எனக்கு இங்க வேலை இல்லை. அவளை ஒதுக்கி தள்ளி விடுவீர்களா? பெண்களுக்கு பிறந்த வீட்டில் பெற்றவள் தாய், புகுந்த வீட்டில் நீங்கள் தானே எனக்கு தாய். உன் நிலையை பார்க்கிற போது எனக்கு இரக்கமாதான் இருக்குது. ஆனா அவர் உத்தரவில்லாம நான் எதுவும் செய்ய முடியாதேம்மா. அத்தை, எனக்கு பரிந்து பேச வேறு யாரும் இல்லை. நீங்கள் தான் எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். உங்களை நம்பித்தான் நான் வந்தேன். இந்த வீட்டில் வேலைக்காரியாக வேண்டுமானாலும் இருக்கிறேன். என்னை விரட்டாதீர்கள். சரிம்மா, நீ இங்கே இரு. மாணிக்கப்பா தூங்குறாரு, நான் போய் சொல்லி பாக்குறேன். அப்புறம் உன் தலைவிதி எப்படி இருக்குதோ அதுபடி நடக்கட்டும். நீ யாரும்மா? அண்ணி, இந்த வீட்டிற்கு 2வது மருமகள். என் தங்கையா? அதிர்ச்சி அடையாதே அக்கா, நான் உங்களுக்கு தக்களத்திதான். ஆனால் உண்மையில் நீங்கள் எனக்கு உடன் பிறந்த சகோதரி மாதிரி. அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதில் அதிசயம் ஒன்றும் இல்லை அக்கா. உங்கள் கதை பூராவும் எனக்கு தெரியும். நீங்கள் வீட்டுக்குள் நுழையும் போதே நான் பார்த்து விட்டேன். அப்பொழுதே எனக்கு உங்க பிடித்து விட்டது. நீங்கள் அத்தையிடம் கெஞ்சுகிறீர்களா? நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நானும் ஒரு பெண் தான். அக்கா, அக்கா, இப்ப பசிக்கு ஏதாவது சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த வீட்டில் என்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ளும் வரை நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். நான் அப்பவே 2 தடவை வந்து பார்த்தேன். நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. எழுப்ப கூடாதேன்னு போயிட்டேன். ஐயா ஐயா ஐயா, என்ன இறக்கம்? என்ன விஷயத்தை சொல்லு. காரியம் இருந்தாதான் கருணை இறக்கம் காட்டணுமா? இல்லன்னா சும்மா உபச்சாரம் பண்ணக்கூடாதாக்கும். அடி அம்மா, வரங்கேடாத பக்தன் சும்மா சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டான். நீ எதுக்கு அடி போட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? நெருங்கி உட்காரதுலயே தெரியுது. அடைச்ச சொல்லு விஷயத்த. அக்கா, என் யோசனையை கேக்குறீங்களா? என்ன மாமா என்ன சொன்னாலும் சரி, நீங்க இந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுங்க. பெரியவங்க அப்படி எதிர்த்து பேசக்கூடாதல்ல. அக்கா, நீங்க ரொம்ப கோடை. அவர் போனா உடனே போயிடுறதா? போகாமல் என்ன செய்வது? ஆனா போவதற்கு முன் என்னக்கா, என் ஜென்மம் கிடைத்தேர ஒரு தடவையாவது அவரை பார்க்க முடிந்தால் அவரோடு பேச முடிந்தால் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரிந்துவிடும்.
அந்த உதவியை எனக்கு செய்ய முடியுமா? அவர் வாயால் என்னை போக சொல்லட்டும், நான் சந்தோஷமாக போய்விடுவேன். முடியுமா அல்லி? அக்கா, நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அல்லி, உன் களங்கம் இல்லாத அன்புக்கு எதுவுமே ஈடில்லையடி. அக்கா, நேரமாகிவிட்டது, அத்தை வந்துடுவாங்க. நீங்க போய் பழைய இடத்துல நின்னுங்க. போங்கக்கா. உலகம் எவ்வளவோ சொல்லும், அதுக்கு என்ன வாயா வலிக்குது? அதுதான் இந்த தர்மலிங்கத்துக்கிட்ட நடக்காதுன்னு. என்ன தைரியம் இருந்தா அவ பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போவா. என்ன பண்றது? 1000 ஆனாலும் நம்ம பையனோட மனைவி அவளை தொட்டு தாலி கட்டிட்டான். அவளுக்கு நம்ம தானே கஞ்சி ஊத்தணும். அவளை இந்த வீட்டுல சேர்த்தாக்கா ஊர்ல உள்ளவங்க மதிப்பானாடி காரி துப்புவா. கலெக்டர் துறை என் மேல வச்சிருக்கிற மதிப்பெல்லாம் ஆத்துல பறக்கண்டி பறக்கும். கழித்து விடுவேன். மாமா, உங்கள் மருமகள் அனாதையா அழிந்தா அது உங்களுக்கு தானே கேவலம். யாருக்கு கேவலம்? நடத்த கட்ட பண்ண வீட்டுல சேர்க்கலன்னு என் ஜாதி ஜனம் பூ போட்டு கும்பிடும். போ வெளியில. ஆமா, நீங்க தீர விசாரிக்காம. என்னடி விசாரிக்கிறது? 10 பேர் சொன்னா விசாரிக்கலாம். ஊரே திரண்டு வந்து சொல்லிச்சு, அப்புறமேல என்ன மரியாதையா போ வெளியில. கொஞ்சம் கருணாட்டுங்க. ஓஹோ, மருமகளுக்கு மாமியார் பறிஞ்சுக்கிட்டு வந்து பேசுறது உலக சரித்திரத்துல இதாண்டி முதல் தடவை. மூஞ்சிய பாரு, மூஞ்சியாச்சு வரமானில்லு. அவரை நாம இப்படி துரத்துனா அவன் சாப்பாட்டுக்கு என்னங்க செய்வா? பிச்சை எடுக்கட்டும், திருடட்டும், கொள்ளை அடிக்கட்டும். நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், மரியாதை அவளை அனுப்புறியா இல்லையா? நீ இந்த 2 கட்ட நேரத்துல பொம்பளை தனியா எங்க போவா? அவ எங்க போனா எனக்கு என்ன? என் முகத்துல முடிக்கப்படாது, நான் முடிக்கப்படாதுதான். ஆமா, இந்தாங்க. அவ உங்க மனசுபடியே போயிடுவா. நம்ம வீடு தேடி வந்திருக்கா. இந்த ரா பொழுது தங்கி விடியும்னா போயிடட்டும். இவளை யாரு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சான்னு நான் கேக்குறேன். சரி சரி, இந்த பையன் மாணிக்கம் கண்ணுல அகப்படாதபடி எங்கயாவது குப்பை தொட்டி, மாட்டு தொழுவோ இத மாதிரி இடத்துல அடைச்சு போட்டு வை. மாட்டு தொழுத்துல ஏன் அடைச்சு போடணும்? அவளும் நம்மளை போல மனுஷிதானே. இந்தாடி. சரி சரி, நீ வாமா. அல்லி, யாரு? மகேஸ்வரியா? ஆமா, நான் உங்கள் மனைவி மகேஸ்வரி தான். மகேஸ்வரி, அத்தா, என்னை கைவிடாதீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்ணே, அதற்குத்தானே நான் உன்னை வர சொல்லி இருந்தேன். அத்தா, மாமா எனக்கு இந்த வீட்டு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் உங்கள் இதயத்தின் மூலையிலே எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும். மகேஸ்வரி, இந்தாங்க. ஏய், இது என்ன எறும்பு? கண்ணு நல்லா தெரியுங்க. உன் கண்ணு போல ஆயிட போகுது. போதும் போதும். ஏமா, இது என்ன? இது தலகாணி. அது தெரியுது. ஆமா, நீ ஏன் இங்க வந்துட்ட? இதெல்லாம் அனாவசியமான கேள்வி. எனக்கு அங்க படுக்க பிடிக்கல, வந்துட்டேன். என்னங்க நீங்க இதெல்லாம் கிட்டிக்கிட்டு? புருஷன் முன்னாடினா 1000 இருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? நீ என்னடி என்னமா பிரம்மச்சாரி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? செவனே நீரு. ஏமா, அந்த பையன் உங்ககிட்ட சண்டை கிட்ட போட்டானா சொல்லு, போய் மண்டையை உடச்சிட்டு வந்துடுற அந்த பையன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொன்னா நான் நம்புவேனா? இடம் பொருள் தெரியாத ஏமாடி பையன். அவர் மேல ஒரு குத்தம் இல்ல, தப்பெல்லாம் என் பேர்ல தான். சும்மா அடச்சி விடு. ஐயோ வேண்டாம் மாமா. மாமா மாமா. டேய் சோதா பையல, டேய். என்னப்பா? இருக்கியா? இரு. ஏன்பா? ஏன்பாவா? இந்த பொண்ணை சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டு இது அங்க வந்து சீனி வெடி மாதிரி சீனிக்கிட்டு அழுகுது. ஏ சொல்லிட்டு போயல, எங்கல பதிலு? இப்ப எதுக்கும் பதில் சொல்றா போல இல்லப்பா. அது எப்படிடா இருக்கும்? அயோக்கியத்தனம் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பயலுக்கு எப்படி பதில் சொல்ல வரும்னு? அப்பா, அல்லிய மட்டும் உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. இது வர்றேன்னா கூட நான் அனுப்ப மாட்டேன். டேய், உன்னை இன்னைக்கு பூரா வந்து அறையில போட்டு அடைச்சு வச்சாதான்டா உன் திமிரு அடங்கும். நாளையும் பிடி இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டேன். இது எல்லாருக்கும் கிடைக்கிற தண்டனை இல்லப்பா.
ரொம்ப பெரிய தண்டனை. அயோச்ச பயல. என்கிட்ட நடக்கும். இப்பவாவது உன் மனசு சமாதானம் ஆச்சுதா? இப்பதான் மாமா உசுரே வந்தது. இல்லன்னா சொல்லி இன்னொரு பூட்டு போடுறேன். வேண்டாம். இந்தா சாவிய பத்திரமா நீ வச்சுக்க. காமாட்சி, ஒரு கதையை கேட்டியா? அந்த பையனை வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். ஏனுங்க அப்படி? ஏன்னா அல்லியும் இங்க வந்துருச்சு. ஆமா, அந்த பயலை சும்மா விட்டுறோன்னு வச்சுக்க. முறுக்க முறுக்க போகும்போது அந்த தட்டு கட்டவளை பார்த்து ஏதாவது தப்பு தண்டா பண்ணிவிட்டா அதுக்குதான். அத்தா, எனக்கா நீங்கள் உங்கள் தோரையும் உற்றாரையும் பிரிய வேண்டுமா? கூடாது. உலகம் என்னைத்தான் தோற்றும். மகேஸ்வரி, உலகம் உன்னை விட உயர்ந்ததல்ல. இப்போதே போய் என் தகப்பனாரிடம் சொல்லி உன்னை என்னுடையவள் ஆக்கிக் கொள்கிறேன். அத்தா, நீங்கள் என்னை கைவிடவில்லை. உங்கள் அன்புக்கு என்னை உரியவளாக்கி இந்த ஒரு தினமாவது எல்லையில்லா இன்பத்தை அளித்தீர்கள். அந்த அமர நினைவோடு என் ஆய்வுகளை கழித்து விடுவேன். ஆனா எனக்காக உங்கள் தகப்பனாருடன் விரோதம் செய்து கொள்ள வேண்டாம். அதனால் எனக்கு ஒருவித சுகமும் ஏற்படாது. உன் ஜீவனத்திற்காக உன்னை மறப்பதா? சேர்ந்து சாய் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன் மகேஸ்வரி. அத்தா, அல்லியும் வந்து விட்டாள். நான் வருகிறேன். பிராப்தம் இருந்தா மறுபடியும் சந்திப்போம். தங்கமே, நீ என்னை வாழ வைத்து விட்டாய். இருளடைந்த என் வாழ்விலே ஒளியேற்றி விட்டாய். கண்ணி, உன் வாழ்வு பற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அக்கா, நீங்கள் போகத்தான் வேண்டுமா? ஆமாம், ஆமா, உள்ளம் நிறைவோடு போகிறேன். உங்கள் அன்பு தங்கையை மறந்துவிட மாட்டீர்களே அக்கா? சத்தியமாக சொல்கிறேன் அல்லி. என் நெஞ்சின் துடிப்பு அடங்கும் வரை உன் நினைவு வழியாது. எனக்கு விடை கொடு அக்கா.